கோவை மாவட்டத்தில் உள்ள 2வது வார்டில் போர் போடாமல் போட்டதாக ஏமாற்றியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் ரங்கசாமி, துணைத் தலைவர் கனகராஜ் போர் போடாமல் ஏமாற்றியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அரசு நிதியில் 3 லட்சத்தில் போர் போடுவதாக கணக்கு காண்பித்து 7 அடிக்கு மட்டுமே குழி தோண்டப்பட்டுள்ளதாகவும், போர் எந்திரம் வைத்து போடாமல் ஜேசிபி இயந்திரம் மூலம் 7 அடிக்கு மட்டுமே குழி தோண்டியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 7 அடிக்கு மட்டுமே போர் போடப்பட்டதால் பொதுமக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டத்தில் போர் போடாமல் போட்டதாக ஏமாற்றியதாக பொதுமக்கள் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை மாவட்டம் தெட்டிவாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டில் ஜேசிபி இயந்திரம் மூலம் 7 அடிக்கு மட்டுமே போர் போட்ட சம்பவம் அப்பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோவை செட்டிவாளையம் பேரூராட்சி தலைவர் ரங்கசாமி மற்றும் துணைத் தலைவர் கனகராஜ் ஆகியோர் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 3 லட்சம் ரூபாய் அரசு நிதியிலிருந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு 7 அடி மட்டுமே போர் போட்டுள்ளதாகவும், குறிப்பாக போர் போடும் இயந்திரம் இல்லாமல் வெறும் ஜேசிபியை வைத்து போர் போட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு ஒதுக்கிய 3 லட்சம் ரூபாய் நிதியிலிருந்து பொதுமக்கள் போதிய குடிநீர் வசதியை செய்து தராமல் கண் துடைப்பாக ஜேசிபி இயந்திரம் மூலம் போர் போட்டு கணக்கு காண்பித்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 7 அடிக்கு மட்டுமே போர் போட்டதால் 2வது வார்டு மற்றும் அதனை இணைக்கும் 15வது வார்டு பொதுமக்கள் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய முறையில் போர் போட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.